எதிர்ப்பு போராட்ட அழைப்பு. போதும், இனி இதை பொறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் 24 காவல் மரணங்கள். ஆனால் அரசு அமைதியாகவே இருக்கிறது. அந்த மரணங்களில் இதயத்தை உருக்கும் ஒரு நிகழ்வு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த பி. அஜித் குமார் என்பவர் ஒரு கோவில் பாதுகாவலர். ஜூன் 27ஆம் நாள் தங்க நகைகள் கொள்ளை போன வழக்கில் சந்தேகத்தின் பேரில் அவரை சிறப்பு காவல் குழு கைது செய்தது. கைது செய்யப்பட்டவுடன் மூச்சு வாங்க முடியாத அளவிற்கு கடுமையாக தாக்கப்பட்டார். அவரது உடலில் 44 வெளிப்புற காயங்களும் உட்புற இரத்த கசியலும் கண்டறியப்பட்டது. ஜூன் 28ஆம் நாள் அவர் மரணமடைந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் இதனை காவல் மரணம் என அறிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்றி இதுவரை 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தனிப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட 24 காவல் மரணங்களில் இதுவும் ஒன்று. இது தமிழகத்தில் பரவலாக நிலவும் காவல்துறை வன்முறைக்கும் அதிகாரத் திமிரிற்கும் ஒரு உயிரிழப்பான சாட்சியமாகும். தமிழக வெற்றிக் கழகம் இந்த கொடூரச் செயல்களை கடுமையாக கண்டிக்கிறது. காவல் துன்புறுத்தலாலும் மரணங்களாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் நீதி அடைய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அது கிடைக்கும் வரை நாங்கள் நிலைத்திருப்போம்.